greatest of all time. I'm analyzed of this guy. Can't you see it in my eyes? The greatest of all time. An agent. இந்த சைடு வந்துட்டு இருந்தோம் நானும் ஃப்ரெண்ட்ஸும் ஃபோன் ஷவர்மா கொடுத்துட்டு இருந்தாங்க 10 ரூபாய்க்கு. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பக்கம் வந்தீங்கன்னா 4 ரோடு கிட்டே இருக்குது. பக்கத்தில் வந்துட்டு நியூ பிலால் பக்கத்தில் இருக்குது. ஸோ இங்கே எப்படி தான் இருக்குன்னு வந்து பார்த்தோம். ஃபோன் ஷவர்மாலாம் 10 ருபீஸ் சொன்னாங்க. சாப்பிட்டு பார்த்தோம், அவ்வளோ சூப்பராக இருந்தது. யாராவது கும்பகோணம் 4 ரோடு கிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது. கும்பகோணம் வந்துட்டு சும்மா வந்துட்டு இருக்கும்போது இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த சாப்பிட்டு இருந்துச்சு. அதான் என்ன எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக இங்கே உள்ள வந்தோம். இன்னொன்று எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஷவர்மா சாப்பிட்டோம். அப்புறம் என்ன எல்லாரும் ஹாப்பியாக தான் இருந்தோம். நல்லா கவனிச்சாங்க. இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா சக்ஸஸ் பக்கத்தில். நாங்கள் காலேஜ் போயிட்டு ஈவினிங் தான் வந்தோம். வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால் கடை ஒன்று ஓப்பன் ஆயிருக்கு, வாங்க போய் பார்ப்போம்னு. நல்லா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இங்கே டேஸ்ட்டு எல்லாமே ஓகே தான். சரி பார்த்துட்டு போயிடலான்னு தான் பார்த்தோம். ஆனால் பிடிச்சிருந்து டேஸ்ட் பிடிச்சிருக்கு. இன்னும் 2-3 டிஷ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். லொக்கேஷன் எங்கே அமைஞ்சிருக்குன்னா 4 ரோட்டில் சாமிமலை போகிற வழியில் இருக்குது. சக்ஸஸ் பக்கத்தில் இருக்குது. என்னோட நேம் ரேவந்த். கும்பகோணத்தில் வந்து டைம் பாஸ் பிரான்ச்சஸ் எடுத்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் நான் கஃபே அப்படின்னு சர்ச் பண்ணும்போது நிறைய கஃபேஸ் நான் என்கொயரிஸ் பண்ணேன். அதில் வந்து எனக்கு டைம் பாஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அவங்களோட மெனூஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 150 மெனூஸ் இருந்துச்சு. ஷாப்புக்குள்ளே வந்தால் ஒன்று காஃபி இருக்கும், ஃப்ரெஷ் ஜூஸஸ் இதெல்லாம் மட்டும் தான் இருக்கும். ஈவன் காஃபி எல்லாத்துலேயும் டீ காஃபியில் எல்லாத்தையும் ஆரம்பிச்சு ஃப்ரெஷ் ஜூஸஸில் முடிச்சு எல்லாம் அது கோன் வேஃபுல்ஸ் வரைக்கும் எல்லாமே கொண்டு வந்தாங்க. ஸோ அதனால் நான் டைம் பாஸை சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலாக நான் ஒரு சிவில் இன்ஜினியர். இதுக்கு முன்னாடி நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் தான் ஃபுல்லாகவே. ஒரு சைடு இன்கமாக வரணும் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணது தான் இது. பட் எனக்கு இது நல்ல ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருந்துச்சு. டைம் பாஸ் பிரான்ச்சஸ் கிடைச்சதுனால நல்ல ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருந்துச்சு. எனக்கு பிஸ்னஸை வந்து நான் மல்டிபிள் பிஸ்னஸாக பண்ணணும்னு நினச்சேன். அதேமாரி என்னோட இன்கமும் பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் எல்லா பக்கமும் க்ரோத் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதனால தான் வந்து நான் ஃபுட் பிஸ்னஸை சூஸ் பண்ணி பிரான்ச்சஸ் எடுத்தேன். டைம் பாஸ் பார்த்தீங்கன்னா நான் கூகுளில் சர்ச் பண்ணி நிறைய என்கொயரிஸ் பண்ணும்போது அதில் டைம் பாஸ் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தேன். அதில் என்கொயரிஸ் பண்ணப்ப அவங்களோட ஃப்ரூட்ஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த அவங்களோட மெனூஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப உண்மையாக ஓப்பனாக சொன்னால் எனக்கு அவங்களோட மெனூஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்களோட அப்ரோச் உண்மையாக நல்லா தான் இருந்துச்சு. அவங்க ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் நல்லா பண்ணாங்க. அப்ரோச்சஸ்லாம் சும்மா சொல்ல விட நல்லா பண்ணாங்க. எனக்கு வந்து ஃபுட் பிஸ்னஸ் அப்படிங்கிறது இதான் ஃபர்ஸ்ட் டைம். என்னோட சேஃப் ஜோனுக்காகவும் அண்ட் தென் அவங்களோட மெனூஸ் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ நான் ஃப்ரான்ச்சைஸாக எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஃப்ரான்ச்சைஸ் எடுத்துக்கலாம். ஓன் பிஸ்னஸ் அப்படிங்கிறப்ப வந்து எல்லாமே வந்து நம்மளே தான் தேடி நம்மளே தான் எல்லாமே எடுத்துக்கணும். ஃப்ரான்ச்சைஸ் அப்படிங்கிறப்ப ஆல்மோஸ்ட் அதில் ஒரு 70% to 80% அவங்க சைட்லேருந்தே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஈவன் ஃபியூச்சர்லேயும் நமக்கு எதுவும் சப்போர்ட் வேணும்னாலும் அவங்க நல்லாவே பண்ணி கொடுப்பாங்க. அந்த ஒரு ரீசன்னால தான் வந்து நம்ம வந்து ஃப்ரான்ச்சைஸ் அப்படிங்கிறது எடுக்கிறது. டீ, காஃபி, மில்க் ஷேக், மொஜிட்டோஸ், கோன் வேஃபல்ஸ், சாக்லேட் வேஃபல்ஸ், அப்புறம் ஃப்ரெஷ் ஜூஸஸ், ஈவன் அதில் நான் ஷவர்மாவும் ஒன்று சேர்த்து ஷவர்மாஸும் ஆட் பண்ணியிருக்கேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 151 இருக்குது. அதான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி ஒரு டீ ஷாப் அப்படிங்கிறத விட ஒரு டீ ஷாப்புக்குள்ளே வந்தால் மற்ற ஷாப்புக்கு டக்குன்னு தேடி போகாத அளவுக்கு எல்லாமே நம்ம ஷாப்புக்குள்ள வந்து ஃபுல்லாகவே முடிச்சுட்டு வெளில போகிற மாதிரி. ஈவன் ஒரு டீ சாப்பிடணும்னு அதோட சேர்த்து ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அது எல்லாமே நம்ம ஷாப்லேயே இருக்கும். அப்படிங்கிறப்ப அது டோட்டலாக நம்ம ஷாப்போடய முடிஞ்சிடும். சொல்லப்போனால் நல்ல ரெஸ்பான்ஸ். ஈவன் எங்களால் இந்த ரெஸ்பான்ஸை எங்களால் தாக்கு பிடிக்க முடியல. மார்னிங்லேருந்து ஃபுல்லாகவே ஸ்டாண்ட் பைலே இருக்காங்க. எங்களுக்கே ரொம்ப டயர்டு. அந்த அளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ். எங்கள் கும்பகோணம் சரௌண்டிங்ஸில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எல்லா மெனுஸும் வந்து ஒரே ஷாப்பில் இருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வரேன். நம்ம ஷாப் பார்த்தீங்கன்னா கும்பகோணம் 4 ரோடு சார். இப்போ நம்ம டைம் பாஸ் ஷாப் பார்த்தீங்கன்னா நம்ம கும்பகோணம் 4 ரோட்லேருந்து GH போகிற ரோட்டில் ஸ்டார்டிங்லேயே இருக்குது. அதாச்சும் போலீஸ் கோட்டர்ஸ் ஆப்போசிட்டில் பொன்னுசாமி நகர் என்ட்ரன்ஸில் இருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 22/8/2014 அண்ட் மார்னிங் 9 to 9:45 ஓப்பன் பண்ணியிருக்கோம் நம்ம ஷாப். ஓப்பனிங் ஆஃபர் பார்த்தீங்கன்னா கோன் ஷவர்மா பார்த்தீங்கன்னா 10 ரூபீஸ்க்கு கொடுத்தோம். அதுக்கப்புறம் ரோல் ஷவர்மா 49 ரூபீஸ்க்கு கொடுத்தோம். அண்ட் தென் சாண்ட்விச் அண்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 59 ரூபீஸ்க்கு கொடுத்தோம். பெல்ஜியம் சாக்லேட் வேஃபல்ஸ் பார்த்தீங்கன்னா 49 ரூபீஸ்க்கு கொடுத்தோம். அதுக்கப்புறம் ரோஸ் மில்க் பார்த்தீங்கன்னா 19 ரூபீஸ்க்கு கொடுத்தோம். டீ, காஃபி அண்ட் பார்த்தீங்கன்னா 5 ரூபீஸ்க்கு கொடுத்தோம். அதான் நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி மார்னிங்லேருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்கு உட்கார்றதுக்கு டைம் கிடைக்காம ஃபுல்லாகவே ஸ்டாண்ட் பைலே தான் ரன்னிங்கில் இருக்கும். அன்டில் இப்போ வரைக்குமே வந்து நல்ல மூவிங்லேயே தான் இருந்துட்டு இருக்கு. அதிகமாக சேல்ஸ் ஆகிற மெனு பார்த்தீங்கன்னா ஷவர்மா அண்ட் சாண்ட்விச்சஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரை இது வந்து எல்லாமே அதிகமாக சேல்ஸ் ஆகுது. பட் அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா இது ரெண்டும் வந்து ரொம்ப அதிகமாகவே சேல்ஸ் ஆகிருக்கு. கஸ்டமர் ஃபீட்பேக்ஸ் உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து ஹாப்பி தான் கஸ்டமர். ஆக்சுவலாக நான் டைம் பாஸ் பார்த்துருக்கேன். சென்னை அண்ட் மயிலாடுதுறை சரௌண்டிங்ஸில் பார்த்துருக்கேன். பட் நான் ட்ரை பண்ணதில்லை. நம்ம வந்து ஃப்ரான்ச்சைஸாக ஸ்டார்ட் பண்ணாமல் ஓனாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஒரு பிஸ்னஸ் ஐடியாலஜி அண்ட் தென் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வந்து நமக்கு வந்து யாரும்
யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஃப்ரான்ச்சைஸ் சைடில் எடுத்தால் மட்டும்தான் அவங்க சைட்லேருந்து சப்போர்ட் கொடுப்பாங்க. இப்போ நமக்கு டைம் பாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத வந்து நமக்கு நல்லாவே கால்குலேட் பண்ணி நல்லாவே கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் ஃப்ரான்ச்சைஸ் இஸ் அ பெட்டர் ஆப்ஷன். பிராண்ட் சைட்லேருந்து சொல்லப்போனால் எக்யூப்மெண்ட்ஸ்லேருந்து ஃப்ரீசர் அந்த மாதிரி கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பிராண்டிங் நேம்ஸ் அண்ட் தென் ஓப்பனிங்க்கு வந்து ஆக்சுவலாக நம்ம ஃப்ரான்ச்சைஸ் சைட்லேருந்து ட்ரெயினர் ஒருத்தவங்க கொடுத்தாங்க. அந்த ட்ரெயினர் நேம் பார்த்தீங்கன்னா ஆகாஷ். அவர் வந்து நல்ல சப்போர்ட்டு. ஒரு 1 டேக்கு பிஃபோராகவே வந்துட்டு என்னென்ன பண்ணியிருக்கோம், என்னென்னலாம் மிஸ் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் வந்து எப்படிலாம் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணோம் அப்படின்னு எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இதெல்லாம் எல்லாமே நாளே வந்து எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்து எல்லாமே சப்போர்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஈவன் மார்னிங்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 9 to 9:45 ஓப்பனிங் வச்சுருக்கோம். அவர் 7 o'clockலாம் வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணி பக்காவாக பண்ணி கொடுத்துட்டு தான் வந்தார். இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவர் ட்ரெயினர் அப்படிங்கிறதோட ட்ரெயின் பண்ணுறது இல்லாமல் அவரும் சேர்ந்து எங்களோட சேர்ந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு இன்னும் அந்த மூவிங்க்கு. நம்ம டைம் பாஸை பொறுத்த வரைக்கும் இந்த லொக்கேஷன் நான் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இப்போ என்னோட ஷாப்பை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒன் சைடு பார்த்தீங்கன்னா சாஸ்திரா காலேஜ் இருக்கு. அந்த அனதர் சைடு பாத்தீங்கன்னா 4-way ரோடு, எப்போதுமே மூவிங்லேயே இருக்கக்கூடிய ரோடு. ஆல்மோஸ்ட் கஸ்டமர்ஸ் எப்போதுமே ஃப்ளோட்டிங்லேயே இருப்பாங்க. நல்ல ஒரு மூவிங் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சைடு பாத்தீங்கன்னா போலீஸ் குவார்ட்டர்ஸ் எல்லாமே இருக்கு. ஈவன் அவங்களும் நம்ம கஸ்டமர்ஸ் தான், அங்கே வரவங்க போறவங்க எல்லாருமே நம்ம கஸ்டமர்ஸ் தான். நல்ல ஒரு ஃப்ளோட்டிங் இருக்கும். அந்த ஒரு ரீசனால் தான் வந்து நம்ம இந்த ஏரியாவை சூஸ் பண்ணோம். இதுலேருந்து ஒரு 100 மீட்டர்ஸ்குள்ளாரே ஒரு பஸ் ஸ்டாப் ஒன்று இருக்கு. அதனால இந்த ஏரியாவை நம்ம சூஸ் பண்ணோம். சொல்லப்போனால் நான் டைம் பாஸ் மட்டும் இல்லாமல் இல்லன் நைட் அப்படிங்கிற ஒரு இன்னொரு ஃப்ரான்ச்சைஸும் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஷவர்மா மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த நான் அதில் மேற்கொண்டு ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் அவங்க சைட்லேருந்து எனக்கு நல்ல சப்போர்ட் இருக்குது. அது நான் தாராளமாக ஃபியூச்சரில் ஆட் பண்ணுவேன். டைம் பாஸோட பிராண்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. எஸ்பெஷலி அவரோட நேம் ரோஹித். அவர் எப்போதுமே நான் கால் பண்ணால் எப்போதுமே அவர் ஆக்டிவாக இருப்பார், உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவார். ஈவன் சம்டைம்ஸ் அட்டன் பண்ணலன்னா கூட திரும்ப உடனே கால் பண்ணி என்ன அப்படின்னு சொல்லி உடனே கேட்பாரு. நமக்கு எதுவும் உடனே எதுவும் எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படுதுனாலும் இல்லை டிரான்ஸ்போர்ட் எதுவும் அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாலும் ஈவன் பர்ச்சேஸ்க்கு கூட வந்து அவங்களோட டீம்லேருந்து ஒரு ஆள் அனுப்பி நமக்கு எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க சைட்லேருந்து சப்போர்ட் நல்லா சப்போர்ட். இப்போ டைம் பாஸை பொறுத்த வரைக்கும் ஃபுட் பிஸ்னஸில் இருக்காங்க தான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. யார் வேணாலும் ஓப்பன் பண்ணலாம். அதை பற்றின எல்லா நாலேஜுமே அவங்களே உங்களுக்கு கொடுப்பாங்க, நல்லாவே சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம டைம் பாஸ்க்கு ஃப்ரான்ச்சைஸ் ஃபீ பார்த்தீங்கன்னா நான் டைம் பாஸ் ப்ளஸ் கிரில் அண்ட் நைட்டில் ஷவர்மா ரெண்டும் சேர்த்து எடுத்ததுனால 3.5 lakhs வந்துச்சு. எனக்கு வந்து டிஸ்கவுண்ட்லாம் பண்ணி 3.35 lakhs பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ராயல்ட்டி ஃபீ அப்படிங்கிறது மற்ற ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி கிடையாது. ராயல்ட்டி ஃபீங்கிறது கிடையாது, நோ ராயல்ட்டி ஃபீ. அதை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஹாப்பி. ஆக்சுவலாக இன்றைக்கி டைம் பாஸில் நமக்கு இன்றைக்கி வந்து ப்ராஃபிட்டை வச்சு பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு ஒரு 1.5 to 2 lakhs தாராளமாக நம்ம ஏர்ன் பண்ணலாம். பர் டேக்கு மினிமமாக வந்து ஒரு 8,000 to 10,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். என்னோட ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 8 to 10 monthsல பிளான் பண்ணியிருக்கேன். டைம் பாஸ் என்னோட ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறதுனா நான் மூவிங் பொறுத்து நான் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சி ஒரு 3 4 சீட்டர் மட்டும் தான் வாங்கினேன். அதாச்சும் 12% மட்டும் தான் சீட்டிங் பண்ணலாம், அந்த மாதிரி தான் வாங்கினேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸ்ட்ரா வந்து இன்னொரு 2 இல்லைனா 3 4 சீட்டர் ப்ளஸ் ஸ்டாண்டிங் டேபிள்ஸ் ப்ளஸ் 2 சீட்டர்ஸ் நான் நிறைய வாங்குற மாதிரி தான் இருக்குது. அந்த அளவுக்கு கஸ்டமர்ஸ் ஃப்ளோட்டிங் நல்லாவே இருக்குது. நீங்கள் தாராளமாக நம்பி டைம் பாஸ் நம்பி இறங்கலாம். வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் சரி, நான் உங்களுக்கு ஃபுட் பிஸ்னஸை பற்றி நாலேஜ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து ஒரு ரெட் ஜோன் அப்போல்லாம் கிடையாது, பக்கா சேஃப் ஜோன். நீங்கள் தாராளமாக நம்பி டைம் பாஸ் நம்பி இறங்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு அவர் ரோஹித், அவர் தான் நல்லா சப்போர்ட் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட ட்ரைனர் ஆகாஷ், அவரும் நல்லா சப்போர்ட் பண்ணார். ஓகே, அண்ட் தென் இந்த ஷாப் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்னோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எஸ்பெஷலி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சப்போர்ட்டிவ். உள்ளே நான் ஹையர் பண்ணது பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் நான் ஹையர் பண்ணேன். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 பேர் நின்றுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே காலையிலேருந்து கஷ்டப்பட்டாங்க. தேங்க்ஸ் டு மை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டைம் பாஸ் ஷாப் லொகேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியர் 4 ரோடு பொன்னுசாமி நகர் என்ட்ரன்ஸில் ஆப்போசிட் டு போலீஸ் குவார்ட்டர்ஸில் இருக்குது நம்மளோட ஷாப் லொகேஷன். நம்ம கும்பகோணம் மக்கள் யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து நம்ம ஷாப்பை விசிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் வாங்க, உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். நல்லாவே உங்களுக்கு பெட்டராகவே ஃபீல் பண்ணுவீங்க.